வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் மற்றொரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி நிறைவேறியது தீர்மானம். விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை, புலம்புகிறார் நாமல். துமிந்த திசாநாயக்கவிற்கு விளக்கமறியல். தமிழர் பகுதியில் ஆசிரியர் அதிபர் மீது வாள்வெட்டு தாக்குதல். விசேட சுற்றி வளைப்பில் 42 பேர் அதிரடி கைது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 76 பேர் பலி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். கனடாவில் மற்றொரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி ஒன்றை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவின் பிரம்டன் நகரில் கடந்த 10ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி திறக்கப்பட்டது. இவ்வாறு திறக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு எதிராக அனுர அரசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். அதிலும் குறிப்பாக கனடா தூதுவரை அழைத்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை அரசின் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனடாவில் ஸ்காப்ரோவில் மற்றொரு நினைவு தூபி அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானமே இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதாலேயே கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகள் என்பன வேறு, புலிகளின் அபிலாஷைகள் என்பன வேறு. இதை புரிந்து கொள்ள முடியாததால் தான் வடக்கில் பெரும் பின்னடைவை அரசாங்கம் சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தாம் புலிகளுடனேயே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல என தெரிவித்த நாமல் அது எப்படி இனவாதமாக மாறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தீர்மானங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரட்ன அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நியமனங்கள் தொடர்பில் முன்னதாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் நேற்று மாற்றம் அடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் கூடுதல் அளவு வாக்குகள் பெறுவோருக்கு ஆசனங்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது அந்த தீர்மானத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திடீர் தீர்மானத்தினால் கட்சியின் பல அமைப்பாளர்களுக்கு கட்சி உறுப்பினர்களை எதிர்கொள்ள முடியாத நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது என ரோஹிணி குறிப்பிடுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கல்கிச பதில் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கொழும்பு கெஹல்லோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உப்பு இறக்குமதி தொடர்பில் சுகாதார சேவை பதில் பணிப்பாளர் நாயகம்
ஆனந்த ஜெயலால் இவ்வாறு தெரிவிக்கின்றார். உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சினாலோ அமைச்சுக்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களினாலோ எவ்வித இடையூறுகளும் கிடையாது என சுகாதார சேவை பதில் பணிப்பாளர் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களினால் பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக போலி செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான எவ்வித இடையூறுகளோ அல்லது தடைகளோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு கிடையாது என அறிவித்துள்ளார். மேலும் உப்பு இறக்குமதி செய்வதற்காக கடந்த 22ஆம் தேதி வரையில் 117 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உப்பு துறைமுகத்தை அடைந்ததன் பின்னர் அவற்றை வேகமாக விடுவிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்த ஜெயலால் குறிப்பிட்டுள்ளார். பல அரசு நிறுவனங்களில் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுகின்றன என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அரச திணைக்களங்களில் உள்ள அநேக நபர்களின் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது என அந்த குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவதுடன் தொடர்புபட்ட அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கிட்டுக் கொள்கின்றனர் என தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சோதனையிடுவதற்கான அனுமதியை பெற்று நாங்கள் சோதனையிட்ட வேளை அதிகாரி ஒருவரின் அலுவலகத்தில் 4.1 மில்லியன் ரூபாய்களை மீட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத் தலைவரான கெஹல்பத்ர பத்மேவின் புகைப்படத்துடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத் தலைவரான கெஹல்பத்ர பத்மேவின் புகைப்படத்துடன் 3 கடவுச்சீட்டுகளை பெற்றதாக 2 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கடவுச்சீட்டுகளில் 1 சொந்த பெயருடனும் 2 போலி பெயர்களுடனும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடியில் போலீசாரின் திடீர் சுற்றி வளைப்பில் 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் ரக போதைப்பொருள், கேரள கஞ்சா, சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருளுடன் 42 பேர் காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். 57 லிட்டர் கசிப்புடன் 25 பேரும், ஐஸ் ரக போதைப் பொருளுடன் 4 கேரள கஞ்சாவுடன் 8 பேரும், சிகரெட்டுடன் 1 ஏனைய குற்ற செயல்களில் ஈடுபட்ட 4 42 பேர் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவு உட்பட கர்பலா, கெல்லடி, புதிய காத்தான்குடி, தாளங்குடா, கிரான்குளம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர். போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் ஆசிரியர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று ஆலியடிவெம்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி செயலமர்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் அதிபரின் உத்தரவிற்கு அமைய சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளைய பயிற்சி செயலமர்விற்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார். இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டிற்கு சென்று தகவலை சொல்ல முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வீட்டிலிருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாளால் தாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிபர் மீதும் வாள்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான அதிபர் மற்றும் ஆசிரியர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கரைப்பற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆலியடிவெம்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக அச்சுறுத்தும் நிலை அதிகரித்து வருவதுடன் வீதிகளிலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உருவாகி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக 6 முன்னாள் அதிகாரிகள் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தம்புதேகம போலீசாருக்கு எதிராக 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் பங்கேற்றதாக கூறி கைது செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இளைஞனின் அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக தம்புதேகம போலீசாரின் 6 முன்னாள் அதிகாரிகள் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த இழப்பீட்டை அவர்களது தனிப்பட்ட பணத்திலிருந்து வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 1994ஆம் ஆண்டு 22ஆம் சித்திரவதைக்கு எதிரான மாநாட்டு சட்டத்தின் கீழ் இந்த பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தம்புதேகம பகுதியைச் சேர்ந்த சுசில் பிரியங்க செனவிரட்ன என்ற இளைஞன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஆராய்ந்த பின்னர் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்பிரியந்த பெர்னாண்டோ, நீதிபதிகளான துரைராஜா மற்றும் யசந்த கோடகோட ஆகியோரின் ஒப்புதலுடன் தீர்ப்பை அறிவித்தனர். தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவம் நடைபெற்ற போது மனுதாரருக்கு 27 வயது. அவர் தம்புதேகம நகரில் ஒரு தொலைபேசி தொடர்பு மையத்தை நடத்தி வந்துள்ளார். 2012 ஆகஸ்ட் 2ஆம் தேதி தம்புதேகம போலீசாருக்கு எதிராக அந்த பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்றதற்காக பிரதிவாதிகள் இந்த இளைஞனை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்கி மனிதாபிமானமற்ற சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த இளைஞன் சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் அந்த நேரத்தில் தனது வர்த்தக நிலையத்தில் இருந்ததாகவும் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 76 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் சுமார் 50 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் மோதல் மிகவும் மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் சிறிய அளவிலான உதவியை மட்டுமே பஞ்சத்தில் வாடும் பகுதிக்குள் நுழைய அனுமதிப்பதாகவும் முற்றுகையிடப்பட்ட வடக்குக்கு எதுவும் சென்றடையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 வருடத்திற்கு மேலாக நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக இதுவரை 50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய டெஸ்ட் அணி குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடராக அமைய உள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 4வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் இந்தியாவின் முதல் தொடர் இது என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான 17 பேர் கொண்ட இந்திய அணியை BCCI இன்று அறிவித்துள்ளது. இதன்படி இங்கிலாந்து செல்லும் இந்திய டெஸ்ட் அணியின் தலைவராக சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜூரல், வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாகூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், அர்ஷீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் சுப்மன் கில் தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட இந்திய டெஸ்ட் அணி எவ்வாறு செயல்பட போகின்றது என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.